ஸ்தேவானுக்கு முன்னாடி யாக்கோபு இருக்கார்ல, அவர் தான் முதல் இரத்த சாட்சியாய் மரித்தார். அருமையானவர்களே, யோவானுடைய சகோதரன் யாக்கோபு முதலாவது இரத்த சாட்சியாய் மரித்தார். இரண்டாவதாக ஸ்தேவான் இரத்த சாட்சியாக அவர் மரித்தார். துன்புறுத்துகிறவர்களுக்கு மத்தியிலே, உபத்திரவப்படுத்துகிறவர்கள் மத்தியிலே ஸ்தேவான் இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகவில்லை. இயேசு கிறிஸ்துவை குறித்து மகிமையான காரியங்களை பேசினார். இயேசு கிறிஸ்துவை அவர் பரிசுத்த ஆவியினாலே நிரம்பி பேசினபடியினாலே அவரை கல்லெடுத்து கொன்றார்கள், கல்லெறிந்து கொன்றார்கள். அருமையானவர்களே, விட்டு கொடுக்க கூடாது ஆண்டவரே. யாராவது அவமானமாய் பேசினால் கிறிஸ்துவுக்காக நிற்கக்கூடியவர்களாய் இருக்கணும். தேவனை விட்டு கொடுக்காதவர்களாய் நீங்கள் காணப்படும் பொழுது நீங்கள் நிச்சயமாகவே பரிசுத்த ஆவியின் உந்துதலே செயல்படுவீர்கள். தேவ ஆவியானவர் உங்களை நடத்தி செல்வார். எனக்கு அருமையானவர்களே, உங்க அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு ஆண்டவரை பத்தி சொல்லுங்க. அருகில் இருக்கிற வீடுகளுக்கு நீங்கள் ஜெபிக்கிறவர்கள் என்று தெரிய வேண்டும். ஆமென். ஸ்தேவான் எப்படிப்பட்டவர்னா, ஒரு பெரிய ஊழியக்காரர் இல்ல, ரெவரண்ட் இல்ல, பிஷப் கிடையாது, போப்பு கிடையாது, அல்லது அப்போஸ்தலர்களில் ஒருவர் கிடையாது. பரிசுத்த ஆவியை மட்டும் பெற்றிருந்தார். அல்லேலூயா. சபையிலே பரிசுத்த ஆவியை பெற்றிருந்து சபையில் வருகிற ஜனங்களுக்கு சாப்பாடு போடுறேன் அப்பன வேலை. அவரே இப்படி பயங்கரமாய் பேச முடியும் என்றால் தேவ ஆவியானவர் பேசுவார், உங்களுக்குள்ளாக இருந்து பேசுவார். மகிமை ஆவியானவர் உங்களை சிறப்படுத்துவார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எந்த தீங்கு உங்களை அணுகாது. தைரியமா பேசுங்க. ஸ்தேவானை போல தைரியமாய் பேசுவதற்கு ஆட்கள் தேவை. ஸ்தேவானா முடிய பொருன்னு ஆர்சில சொல்லுவாங்க, ஸ்டீபன் சொல்லுவாங்க. இவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து எப்படி ஜெபம் பண்ணார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று ஜெபம் பண்ணது போல ஸ்தேவானும் ஆண்டவரே இவர்களை மன்னியும் ஆண்டவரே என்று ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா. கல்லெடுத்து என்ன பண்ணா எரிகிறார்கள். அந்த சூழ்நிலை இவர்கள் பாவங்களை மன்னியும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கையில 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரங்களில் நீங்கள் வாசிக்கும் போது ஸ்தேவானை குறித்து நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தேவான் ஆரம்பிக்கிறார். ஆதியிலே ஆரம்பித்து ஒவ்வொரு பிரசங்கமாய் செய்து செய்து பல காரியங்களை சொல்லிக் கொடுக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் வேத புத்தகத்தை அறிந்து அதில் இருக்கிற வசனங்களை புரிந்து செயல்படும் பொழுது சத்துரு தோற்று போவான். அல்லேலூயா. மனிதர்கள் உங்களை கொன்று போட்டாலும் பரவாயில்லை, கர்த்தருக்காக நீங்கள் நிலை நிற்கக்கூடியவர்கள், கிறிஸ்துவுடைய அபிஷேகத்தை நீங்கள் பெறக்கூடியவர்கள். அல்லேலூயா. அந்த தேவ கிருபை தான் நமக்கு வேணும். அப்பா பிதாவே எல்லாம் உம்மாலே கூடும் என்று ஜெபித்தவர் யாரு? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து தான் ஜெபத்தை நமக்கு கற்றுத் தருகிறார். பிதாவை நோக்கி எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி, அது என் நாமத்தின் நிமித்தமாக ஜெபம் பண்ணுங்கள் என்று இயேசு சொல்லுகிறார். தேவ கரம் என்மேல் பலமாய் இறங்கணும். அல்லேலூயா சொல்லலாமே. அப்போஸ்தலர்கள் ஒவ்வொருத்தருடைய தலையில கை வைக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் வந்தா, அல்லேலூயா, அவருடைய பலமான கரம் என் மேல வந்துருச்சுன்னா போதும், நித்திய ஜீவ கிரீடை எனக்கு சூற்றுவார். அல்லேலூயா சொல்லலாமே. அவருடைய பலத்த கரம் நம்ம மேல வந்துருச்சுன்னா நிறைவான நித்திய ஜீவ கிரீடமானது எப்பொழுது நமக்கு இருக்கும். அல்லேலூயா. ஆவியானவரோடு நாம் எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும். அந்த வசனம் எங்க இருக்கு தெரியுமா? ஆவியோடு உண்மையோடும் நம்ம என்ன பண்ணணும்? தொழுது கொள்ள வேண்டும். அது யோவான்ல இருக்குது. அல்லேலூயா சொல்லலாமே. யோவான்ல இருந்து அந்த வசனத்தை எடுத்து வாசிங்க. அல்லேலூயா. ஆவியோடு உண்மையோடும் நான் தொழுது கொள்ளுவேன். ஆவியோடும் உண்மையோடும் அப்பா பிதாவை தொழுது கொள்கின்றோம். ஆவியோடும் உண்மையோடும் அப்பா பிதாவை தொழுது கொள்கின்றோம். எப்பொழுதும் தொழுது கொள்ள வேண்டும், எந்நேரமும் தொழுது கொள்ள வேண்டும். சபையில் மாத்திரமல்ல, எல்லா இடங்களிலும் தொழுது கொள்ளுகிற ஒரு சூழ்நிலை ஆண்டவர் உருவாக்கி வைத்திருக்கிறார். நான் நடக்கும் போதும் தொழுது கொள்வேன், தூங்கும் போதும் தொழுது கொள்வேன், படுக்கும் போதும் தொழுது கொள்வேன், உறங்கும் போதும் தொழுது கொள்ளுவேன், அமரும் போது தொழுது கொள்ளுவேன், முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற நேரத்திலும் தொழுது கொள்ளுவேன், என் கைகளை உயர்த்துகிற போதெல்லாம் நான் தொழுது கொள்ளுவேன், எனக்கு பாரம் வருகிற போதெல்லாம் நான் தொழுது கொள்ளுவேன். என் சிந்தனையிலே என் செயல்களிலே கர்த்தரை மகிமைப்படுத்துகிற காரியம்தான் எனக்கு இருக்கிறது. அல்லேலூயா சொல்லலாமே.
அல்லேலூயா. தேவனுடைய ஆவியானவர் பலத்த நன்மைகளை செயல்படுத்துவாராக. உங்கள் நடுவிலே கர்த்தராகிய தேவன் இருக்கிறார். ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ளக்கூடியவர்கள் சபையிலே தேவை. ஆவியோடு உண்மையோடும் கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடிய ஜனங்கள் இந்த சபைக்கு தேவை. ஆட்கள் இல்லையே என்று புலம்பக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்கு உருவாகி இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கக்கூடியவர்கள் நமக்கு பெருக வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய ஆவியானவர் இந்த திருச்சபைக்கு என்ன பண்ணா, அதிகமான நபர்களை ஏற்படுத்தி தருவாராக. தடைகள் எல்லாம் விலகணும். அல்லேலூயா. ஸ்தேவான் சபையிலே ஒரு தூணாக இருந்தவர். அப்பா பிதாவே எல்லாம் உம்மாலே ஆகும் என்று நமக்கு கற்பித்த இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். இப்பொழுது இந்த வசனத்தை கேட்போம். யோவான் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். மீண்டும் அந்த வசனத்தை சொல்லுங்க. யோவான் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். 24ஆம் வசனம் சேர்ந்து வாசிப்போம். அல்லேலூயா. தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை என்ன பண்ணணுமா? தொழுது கொள்ள வேண்டுமா? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தொழுது கொள்ளலாமா? எல்லாம் எழுந்து நிற்போமா? தேவனுடைய ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. ரீஷகதலரபகதலரபா. தேவனை அந்நிய பாஷையோடு ஆராதிக்க ஆட்கள் தேவை. தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். இந்த நாளிலே திருவிருந்து ஆராதனை நமக்கு உண்டு. ஆவியானவருடைய இனிய பிரசன்னத்தை உணரும்படியாக நாம் இருக்கிறோம். மகிமைக்குரியவர்களாய் நாம் மாறுவோம். அகந்தை, அருவருப்பு, ஆணவம் எல்லாவற்றை விட்டு விடுவோம். தாழ்மையை தெரிந்து கொள்வோம். அன்பை ருசி பார்ப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா.